அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். இந்த சினிமாலெல்லாம் நாடகத்திலெல்லாம் பஞ்ச் டயலாக் அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸான விஷயம், புகழ்பெற்ற ஒரு செய்தி. இப்போ பேச்சுலகத்துலேயும் அது வந்துருச்சு. பட்டிமண்டபங்களில் ஒரு சுருக்கமாக பேசும்போது சுருக்குன்னு அப்படி சொல்கிறதுக்கு பஞ்ச் டயலாக் பளிச்சுன்னு வரணும் அப்படின்னு. ஒரு தடவை பத்திரிகை ஒன்றில் ஒரு படத்துக்கு விமர்சனம் எழுதியிருந்தாங்க. நீதிக்கு பின் பாசம், பாதிக்கு பின் மோசம்னு எழுதிட்டேன். அவ்வளோதான். படமே ரொம்ப சிக்கலாகி போச்சு. ஒரு சிறுகதை பற்றி ஒருத்தர் எழுதியிருந்தாரு. பெண்ணு தெருவில் இறங்கினா கும்பிடுறாப்புல இருக்கணும்பா அப்படி இன்னொரு வார்த்தை போட்டால் அது என்னால் சொல்ல முடியாது. அந்த வார்த்தை அவ்வளோ பாப்புலர் ஆகி போச்சு. எதுக்கு சொல்ல வரேன், அந்த 2 வரி 1 வரி அதில் பளிச்சுன்னு சொல்றதுக்கு பாருங்க, இப்போ எல்லாருமே ரொம்ப விரும்புகிறாங்க. ரொம்ப யோசிக்க முடியல. அதனால இப்போ பேச்சாளர்கள், ட்ரெயினர்ஸு, அப்புறம் உபன்யாசகர்கள், ஏன் என்னவா இருந்தாலும் வீட்டில் கூட ஒரு 10 பேர் உட்காந்துருக்கும் போது ஒரு டிஸ்கஷன், அதில் பளிச்சுன்னு 2 வரியில் சொன்னால் சுளின்னு அப்படி சாட்டில் அடித்த மாதிரி, அல்லது நல்ல சம்முன்னு ஒரு ஸ்வீட்டு அப்படி சாப்பிட்ட மாதிரி, அல்லது கும்முன்னு ஒரு வாசனை அப்படி கிளம்பி வந்த மாதிரி, இந்த பிரியாணி குக்கர் திறந்த உடனே ஒரு ஸ்மெல் ஒன்று வரும். நான் சொல்கிறது சைவ பிரியாணி, எனக்கு தெரிஞ்சது. கும்முன்னு ஒரு வாசனை வரும். அந்த மாதிரி 2 வரி 1 வரியில் சொல்கிற வழக்கம் இப்போ ரொம்ப ஃபெமிலியர் ஆகிட்டே வருது. அது மாதிரி வரிகள் எல்லாம் தொகுத்து ஒரு நண்பர் எனக்கு அனுப்பியிருந்தார். சில காயங்கள் மருந்தால் போகும், சில காயங்கள் மறந்தால் போகும் அப்படின்ட்டு. காலம்தான் மருந்தாகும் அப்படிங்கிறதுக்கு சில காயங்கள் மருந்தால் போகும், சில காயங்கள் மறந்தால் போகும். அப்புறம் மனிதனுக்கு பிரச்சனை, கடவுளுக்கு அர்ச்சனை. ஏன் அர்ச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான்? தன்னை காப்பாத்து, தன்னை காப்பாத்து. அதை எதை பளிச்சு 2 வார்த்தையில சொல்றாரு பாருங்க. அப்புறம் வறுமை வந்தால் வாடக்கூடாது, வளமை வந்தால் ஆடக்கூடாது. எவ்வளவு பளிச்சுன்னு 2 வரியில வாழ்க்கை அடிச்சுட்டான் பார்த்தீங்களா? வசதி ஆடாடுன்னு ஆடுறான் பல பேர், வறுமை அப்படியே வாடி அப்படியே போறான். வறுமை வந்தால் வாடக்கூடாது, வசதி வந்தால் ஆடக்கூடாது. அப்புறம் இது பழசு, ரொம்ப பழசு. வீரன் சாவதே இல்லை, கோழை வாழ்வதே இல்லை. இந்த 2 வரியில எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு பாருங்க. வீரன் சாவதே இல்லை, கோழை வாழ்வதே இல்லை. இப்ப இருக்கிற மாடர்ன் ட்ரெண்டுக்கு தகுந்தாப்புல யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காரு, மனிதனுக்கு ஏபிசிடி தெரியும், ஆனால் கியூவில் போக தெரியாது. கியூனா வரிசை இல்லையா? மனிதனுக்கு ஏபிசிடி தெரியும், ஆனால் கியூவில் போக தெரியாது. எறும்புகளுக்கோ ஏபிசிடி தெரியாது, ஆனால் கியூவில் போக தெரியும். இந்த இங்கிலீஷையும் அதையும் வச்சுக்கிட்டு விளையாடுறார் ஒருத்தர். அப்புறம் உண்மை எப்போதும் சுருக்கமாக பேசப்படும், பொய் எப்போதும் விரிவாக பேசப்படும். ஏன்னா பொய்யை ஜஸ்டிஃபை பண்ண வேண்டியிருக்கான், உண்மையை பளிச்சுன்னு அப்படியே சொல்லிடலாம். கருப்பு மனிதனின் இரத்தமும் சிவப்பு தான், சிவப்பு மனிதனின் நிழலும் கருப்பு தான். வாழ்க்கையில எல்லாரும் ஒண்ணுதான் அப்படிங்கிறதுக்கு இதை விட அழகா எப்படி சொல்ல முடியும்? கருப்பு மனிதனின் இரத்தமும் சிவப்பு தான், சிவப்பு மனிதனின் நிழலும் கருப்பு தான். வியர்வை துளிகள் உப்பாக இருக்கலாம், ஆனால் அவை வாழ்க்கையை இனிப்பாக மாற்றும். ஒரு உப்பு எங்கேயாவது இனிப்பை உண்டு பண்ணுமா? இனிப்புங்கிறதே உப்பு தான். அது நீங்க எல்லாமே உப்பு தான். துவர்ப்பு, கசப்பு, புளிப்பு, இனிப்பு, ஸோ இது எல்லாமே பேஸ், அது சால்ட் அப்படிங்கிறதான் சொல்ற வழக்கம். அப்போ வியர்வை துளிகள் உப்பாக இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையை அவை இனிப்பாக மாற்றலாம். கடனாக இருந்தாலும் சரி, அன்பாக இருந்தாலும் சரி, திருப்பி செலுத்தினால்தான் மரியாதை. கடன் கொடுத்தா திருப்பி கொடுத்துடணும், அன்பு காட்டினா அவங்க திரும்பி அன்பு காட்டணும். கடனாக இருந்தாலும் சரி, அன்பாக இருந்தாலும் சரி, திருப்பி செலுத்தினால்தான் மரியாதை. இது சேவிங்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயே போட்டிருப்பாங்க, நமக்கு வாழ்க்கைக்கு பயன்படும். செலவு போக மீதியை சேமிக்காது. எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு மிச்சத்தை சேமிக்கலாம், நடக்காது. செலவு போக மீதியை சேமிக்காது, சேமிப்பு போக மீதியை செலவழி. இது வாழ்க்கையில் நம்ம கத்துக்க வேண்டிய பொருளாதார தத்துவம். உன்னை நீ செதுக்கிக் கொண்டே இரு,
நான் தான் எனக்கு சிற்பி. உன்னை நீயே செதுக்கி கொண்டிரு. வெற்றி பெற்றால் சிலை, தோல்வி அடைந்தால் சிற்பி. தோத்தாலும் ஒண்ணு இல்லை, நல்ல சிற்பி ஆயிடுவேன். வெற்றி பெற்ற சிலையே பிரமாதமா இருக்கும். உறவினர்களில் யார் முக்கியம் என்பதை உயிரற்ற பணம் தான் தீர்மானிக்கிறது. பணம் கொடுத்துப்பார், உறவுகள் உன்னை போற்றும். பணம் கொடுத்துப்பார், உறவுகள் உன்னை போற்றும். கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டுப்பார், உறவுகள் உன்னை தூற்றும். இந்த பணத்தை எதிர்பார்த்து வாழற மனித சமூகத்தை 2 வரி சாட்ட மாதிரில சுடுக்கி இருக்கிறாரு இந்த ஆளு. இப்போ பேசி பேசியே நம்மை ஏமாற்றுகிறார்கள் என்பது பொய். அவங்களும் பேசியே நான் ஏமாத்திட்டாங்கன்னு. பேசி பேசியே நம்மை ஏமாற்றுகிறார்கள் என்பது பொய். அவர்கள் பேச்சில் எப்போதும் நாம் ஏமாந்து விடுகிறோம் என்பதுதான் மெய். நம்மளெல்லாம் சொல்லணும், நம்ம புத்தி எங்க போச்சு, என் புத்திய செருப்பால் அடிக்கணும் நம்ம சொல்றோம்ல ஒரு வசனம். ஏன் என்ன அர்த்தம்? அவன் 1000 போய் சொல்லலாம், நான் ஏன் ஏமாறணும்? பேசி பேசியே ஏமாற்றுகிறார்கள் என்பது போய். அவர்கள் பேச்சில் தொடர்ந்து நாம் ஏமாறுகிறோம் என்பதுதான் மெய். மனைவி கேட்டதை வாங்கி கொடுத்து சமாளிப்பவன் புத்திசாலி. மனைவி என்ன கேட்கிறாளோ அதை வாங்கி கொடுத்து சமாளிக்கிறவன் புத்திசாலி. வாங்கி கொடுக்கிறேன் என்று சொல்லியே சமாளிக்கிறவன் மிகப்பெரிய திறமைசாலி, அவன் அதிபுத்திசாலி. குறைகளை தன்னிடம் தேடுபவன் தெளிவாகிறான். புனைத்தினம் தொழுதிலன் அருணகிரிநாதர் தங்கிட்ட தேடுறாரு. கல்லாப்பிழை கருதாப்பிழை பட்டினத்தார் தங்கிட்ட தேடுறாரு. நாயினேன் அப்படிங்கிறார் மாணிக்க வாசகர். அப்போ குறைகளை தன்னிடம் தேடுபவன் தெளிவடைகிறான், குறைகளை பிறரிடம் தேடுகிறவன் களங்கப்படுகிறான். 2 வரியில என்ன அழகான உலக கருத்தை சொல்றான் பாரு. இதெல்லாம் ஏன் வரிசையா சொல்லிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? ஞான மலர்கள்னு எங்களுடைய இதழ் வருது, உங்களுக்கு தெரியும். தொகுத்து கொடுக்குறோம், முத்து முத்தா தொகுத்து கொடுக்குறோம், முத்து மாலை மாதிரி கொடுக்குறோம். அதுல ஒரு நண்பர் அனுப்பி இருக்கிறார் 2 வரி முத்து முத்தா. இன்னும் 2 இருக்குது சொல்றேன். இந்த ஞான மலர்களை நீங்க தயவு செய்து படிக்கணும். கொஞ்சம் இதை பத்தி உங்க கவனத்தை செலுத்தணும். உங்களுக்கு யாரெல்லாம் நல்லவங்கன்னு தோணுதோ, உங்க நண்பர்கள்னு தோணுதோ, யாரெல்லாம் வளரணும்னு உங்களுக்கு தோணுதோ, நல்லா இருக்கணும்னு தோணுதோ, அவங்களுக்கெல்லாம் அனுப்பணும். இந்த 2 வரியை படிச்சு அவங்க அப்படியே உள்வாங்கிதானா வாழ்க்கை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குறைகளை தன்னிடத்தில் தேடுபவன் ஞானியாகிறான், குறைகளை பிறரிடம் தேடுகிறவன் கலங்கப்படுகிறான். அருந்து போன செருப்புக்கு கூட வீட்டில் ஒரு இடம் உண்டு, ஆனால் இறந்து போன மனிதனுக்கு வீட்டில் ஒரு இடமும் இல்லை. அழகான வார்த்தை. அருந்து போன செருப்புக்கு கூட வீட்டில் ஒரு இடம் உண்டு, இறந்து போன மனிதனுக்கு வீட்டில் ஒரு இடம் இல்லை. விழுதல் என்பது வேதனை, விழுந்த இடத்தில் எழுதல் என்பது சாதனை. இந்த மாதிரி 2 வரி முத்து 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 முத்தா கோத்து அதை ஒரு பட்டியலா போட்டு சிந்தனை முத்துக்களாக உங்களுக்கு நாங்க கொடுத்துருக்குறோம். அதை ஞான மலர்கள் இதழில் படிங்க, பலரோடு பகிர்ந்துக்கங்க. நல்லா இருங்க.